வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்று பார்க்கவிருப்பது பூஜை அறையில் இந்த தவறுகளை மட்டும் செய்யவே கூடாது. ஒவ்வொருவருடைய பூஜை அறையும் தனித்துவமான அம்சங்களை கொண்டிருக்கும். வீட்டின் பூஜையறை என்பது நமக்கு வாழ்வில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அறையாகவும் இருக்கின்றது. நீங்கள் வணங்கும் தெய்வங்கள் எப்போதும் உங்களுக்கு துணையாக இருப்பதை உணர வேண்டும். அதற்கு உங்களுடைய பூஜை அறையில் சில விஷயங்களை சரியாக கடைப்பிடிக்க வேண்டியதும் அவசியம். நமக்கு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் நேராக பூஜை அறைக்குத்தான் செல்கின்றோம். அந்த வகையில் பூஜை அறையில் செய்யக்கூடாத தவறுகள் என்னென்ன மற்றும் செய்ய வேண்டிய சில தகவல்களை பற்றி இன்றைய பதிவில் பார்ப்போம். பூஜையின் போது விபூதியை நீரில் குழைத்து பூசக்கூடாது. தீட்சை பெற்றவர்கள் மட்டுமே விபூதியை நீரில் குழைத்து பூசலாம். பூஜை அறையில் கட்டாயம் இடம்பெற்றிருக்க வேண்டிய ஒரு பொருளாக கண்ணாடி இருக்கின்றது. கண்ணாடி இல்லாமல் பூஜை செய்யாதீர்கள். பூஜை அறையை எப்போதும் பளிச்சென்று வெளிச்சமாக வைத்திருக்க வேண்டும். பூஜை அறையாக இல்லாமல் ஸ்டாண்டில் வைத்திருந்தால் கூட இருள் சூழ்ந்த நிலையில் ஒருபோதும் இருந்துவிடக்கூடாது. பூஜை அறையில் தெய்வ படங்களை வடக்கு பார்த்து வைத்தால் சாபம் உண்டாகும். விரத தினத்தில் தாம்பூலம் தரித்தல், பகல் உறக்கம், சண்டையிடுதல் கூடாது. வாழைப்பழத்தில் பத்தியை சொருகி வைக்கக்கூடாது. தேங்காய் 2க்கு மேற்பட்ட துண்டுகளாக உடைந்தால் அதை தெய்வத்திற்கு நிவேதனம் செய்யக்கூடாது. பூஜை அறையில் கோமதி சக்கரம் வைத்திருப்பவர்கள் 11 என்ற எண்ணிக்கையில் வைக்க வேண்டும். அதற்கு குறைவாக வைக்கக்கூடாது. முழு மலரால் மட்டுமே அர்ச்சனை செய்ய வேண்டும். பூவின் இதழ்களை கொண்டு அர்ச்சனை செய்வதும் மிகவும் தவறாகும். வீட்டில் சுவாமி படங்களுக்கு சாட்டப்படும் பூக்களை சருகாகும் வரை அப்படியே விட்டுவிடக்கூடாது. அதேபோல் காய்வதற்கு முன்பே எடுத்து விடவும் கூடாது. மலர்கள் காயும் முன்பு எடுப்பதும் காய்ந்து சருகாகும் வரை படங்களில் விட்டு வைப்பதும் துரதிர்ஷ்டத்தை கொடுக்கும். விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் போது கைவிரலால் எண்ணெயிலுள்ள தூசியை எடுப்பதோ திரியை தூண்டுவதோ கூடாது. ஈர உடையுடனும் ஓர் ஆடையுடனும் தலை குடுமியை முடியாமலும் தலையிலும் தோளிலும் துணியை போட்டுக்கொண்டோ கட்டிக்கொண்டோ வழிபாடு செய்யக்கூடாது. சுப்ரபாதத்தை தினமும் காலை வேளையில் மட்டுமே கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்க முடியாத நிலையில் மாலையில் கேட்பது தவறானதாகும். பகவானின் மந்திரத்தை சொல்லி பிரார்த்திக்க தெரிந்தவர்களுக்கு எப்போது எல்லாமே வெற்றிதான். காலையில் விழித்தவுடன் நாராயணனையும் இரவு தூங்கும் முன் சிவபெருமானையும் நினைக்க வேண்டும். கஷ்டங்கள் நீங்க நினைத்தது நடக்க எளிய வழி தீபம் ஏற்றுவதுதான். தீப ஒளி இருக்கும் இடத்தில் தெய்வ அணுக்கள் நிறைந்திருக்கும். வீட்டில் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் தீபமேற்றி வையுங்கள். தீபத்தில் உள்ள எண்ணெய் தான் எரிய வேண்டுமே தவிர திரி அல்ல. திரி எரிந்து கருகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். விளக்கை ஏற்றும் போது வீட்டில் பின்வாசல் இருந்தால் அதன் கதவை மூடிவிட வேண்டும். புழுங்கல் அரிசியால் சமைக்கப்பட்ட உணவை தெய்வங்களுக்கு நிவேதனம் செய்யக்கூடாது. மா இலை தோரணங்களுக்கு பதிலாக பிளாஸ்டிக், பித்தளை முதலியவற்றால் மாவிலை போன்று தோரணம் கட்டக்கூடாது. வீட்டில் பூஜை செய்து முடித்ததும் துளசியை கையில் வைத்து கொள்ள வேண்டும். என் பக்தன் எங்கு சென்றாலும் நான் அவனை பின்தொடர்ந்து செல்வேன் என பகவான் கூறியுள்ளார். அதனால் ஒருவர் கையில் துளசி இருக்கும் வரை விஷ்ணுவின் துணை அவருக்கு உண்டு. பூஜையில் வைக்கப்படும் வெற்றிலையை காம்பை கிள்ளிவிட்டுத்தான் வைக்க வேண்டும். வெற்றிலையின் காம்பில் மூதேவி வாசம் செய்வதாக ஐதீகம் உள்ளது. வெறும் வெற்றிலையை மட்டும் எக்காரணம் கொண்டும் வைக்கக்கூடாது. வெற்றிலையுடன் பாக்கு மற்றும் பூ கட்டாயம் இடம்பெற்றிருக்க வேண்டும். தெய்வங்களுக்கு நிவேதனம் செய்யும் போது வெற்றிலை மற்றும் பாக்குகளை இரட்டைப்படை எண்ணிக்கையில், அதாவது 2, 4, 6, 8 என்ற எண்ணிக்கையில் வைக்க வேண்டும். பூஜைக்கு உபயோகிக்கும் பாக்கு, வெற்றிலை, அனைத்து வகை பழங்கள், பூக்கள், தர்ப்பங்கள், ஸ்மித்துக்கள் போன்றவற்றை பூமியில் நேரடியாக வைக்கக்கூடாது. தட்டு போன்ற பொருட்களின் மீது வைக்க வேண்டும். இந்த முறைகளை கடைப்பிடித்து வீட்டில் நாம் பூஜை செய்தால் தெய்வ கடாட்சம் நம் வீட்டில் எப்பொழுதும் நிறைந்திருக்கும்.
நன்றி உறவுகளே, வணக்கம்.